ஃபெய்த்னால இல்லாம நம்ம சால்வேஷன் ஃபெய்த்னால இல்லாம மணினாலேயோ பொருள்னாலேயோ அதை வாங்கிக்க முடியுன்ற அந்த கஷ்டமா இருக்கலாம். இப்போ இந்த நபர் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக கத்தோலிக்கத்தில் இருந்த ரொம்ப மோசமான விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வர்றார். எதிர்காலத்தில் அந்த 66 புத்தகம் தான் தேவன் கொடுக்குற வார்த்தை, தேவனுடைய குமாரனாக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா? இப்படி பேசுறது இஸ்லாமியர்கள் பேசுகிற மாதிரி இருக்கு. எங்கேயாவது இயேசு சொன்னாரா நான் தான் கடவுள் என்னை வணங்குன்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொன்னாரா? நியூ டெஸ்ட்மெண்ட் 39 புக்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க. இதே இவர் தான் கொஞ்சம் முன்னாடி மார்ட்டின் லூதர் வந்தார், அதெல்லாம் வந்து தப்புன்னு சொல்கிறதுக்காக பைபிளை மாற்றினாரு, 7 புக்கை தூக்குனாருன்றார். இல்லாத 7 புக்கை எங்கே தூக்குனாரு மார்ட்டின் லூதர்? இப்போ வந்து ரெகுலராக யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் பார்த்தோன்னா பைபிள் படி, அதுதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு எடுத்துகிட்டு வருவோம். அதை படி மெடிடேட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வர்ஷிப் பண்ணுறது, அதுதான் ரெகுலராக பண்ணுவோம். நீங்கள் பியாண்ட் தட் அதையும் மீறி வந்துட்டு நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி படிச்சிருக்கீங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணி படிச்சிருக்கிறாரு இந்த நபர். தன்னை ஒரு டென்டிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், பல் டாக்டர் ப்ளஸ் பைபிளை வந்து பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. ஆனால் உண்மையிலே அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்றத தொடர்ச்சியாக 2-3 பதிவில் பார்க்கும்போது நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் முடிவுக்கு வரலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. ஸோ இப்போ இந்த 66 புக்ஸ் இருக்கு இல்லையா, நான் 67வது புக்கா ஒரு புக்கை ஆட் பண்றேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? சர்ச் ஒத்துப்பாங்களா? யாராச்சும் ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் பல காலகட்டங்களில் இதுதான் ஃப்ரேம் பண்ணும்போது ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா மனித செயல் அதில் இல்லை, காட்ஸ் ஹேண்ட் மட்டும்தான் இருந்தது. மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவர் கேத்தலிக் சர்ச் மட்டும்தான் அப்போ பெரும்பான்மையான சர்ச்சாக இருந்துச்சு. கேத்தலிக் மதம் தான் பெரும்பான்மையான மதமாக இருந்துச்சு. அவங்களுடைய பல கஸ்டம்ஸ் என்ன மாதிரினா காசு பே பண்ணி பாவ மன்னிப்பு பெறுறதோ, டெஃபினெட்லி காசு பே பண்ணி பாவ மன்னிப்பு பெறலாம் அப்படின்னு ஒன்று இருந்தது. எந்த அளவுக்கு இன்னைக்கு காசு கொடுத்தா பரலோகத்தில் ஒன்று வரவேற்கும்னு சொல்கிற அகஸ்டின் ஜெயக்குமாரும், காசு கொடுக்கலைன்னா பரலோகம் போகமாட்டேன்னு சொல்கிற தாமஸ் ராஜ் ஐயா இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது அன்னைக்கு காசு கொடுத்தா பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லையே. இது ரெண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் வரும். ஃபெய்த்னால இல்லாமல் நம்ம சால்வேஷன் ஃபெய்த்னால இல்லாமல் மணினாலேயோ பொருள்னாலேயோ அதை வாங்கிக்க முடியுன்ற அந்த கஷ்டமாக இருக்கலாம். இப்போ இந்த நபர் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக கத்தோலிக்கத்தில் இருந்த ரொம்ப மோசமான விஷயங்களை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே வர்றார். இதில் மாற்று கருத்தே இல்லை, கரெக்டு தானே? இதெல்லாம் பைபிளுக்கு டெட் அகெயின்ஸ்ட் ஆச்சே. நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பர்கட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்களாம். இந்த ஆத்துமாலாம் நம்ம அவங்க பேரில் நம்ம அண்ணனோ நம்ம அப்பாவோ நம்ம சொந்தக்காரங்க யாராச்சுமோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரில் நம்ம இங்கே சர்ச்சுக்கு காசு கொடுத்தா அந்த ஆத்மா வந்து ஹெவனுக்கு போயிடுமா. போடு அங்கே போனோம், இங்கேயே தங்கசாவி பரலோகத்தில் வீடு கிடைக்கும், இங்கே நீ ஆலின் தாமஸ் இங்கே நீ இது பண்ணால் அங்கே வீடு கட்டி கிடைக்கும். இதெல்லாம் நவாஸ் 2026 மனிதர்களை இப்படி ஏமாற்ற முடியும்னா பேக் தென் தாராளமாக பண்ணலாமே. இன்டெலிஜென்ஸ் இது பேர். இப்படிப்பட்ட மணி மைண்டடாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த சர்ச் அதுதான் உலகம் ஃபுல்லாக இருந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ். ஓகே, கேத்தலிக் சர்ச் அதுதான் உலகம் ஃபுல்லாக இருந்தது, ரைட்டு. இதுதான் உண்மை நம்பிட்டு இருந்தாங்க. அது போக அவங்க செயின்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு ரோமன் கேத்தலிக் பீப்பிள் நம்ம பார்க்குறோம், தூய ஆந்தோனி தூய மத்தேயும் சொல்லி செயின்ட்டுக்கெலாம் ப்ரே பண்ணுவாங்க. மதர் மேரி கிட்ட ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லாம் மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவருக்காகவும் அவர் சுற்றி இருக்கவங்களுக்கும் அது வந்து அது செட் ஆகலை. இங்கே தான் தம்பி லைட்டாக அப்படியே டைவர்ட் ஆகிறாரு. அவர் டைவர்ட் ஆகிறாரு இல்லையோ, அவருடைய வேர்ட்ஸ், அவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அப்படி டைவர்ட் ஆகி கொண்டு போகுது. மார்ட்டின் லூதருக்கு செட் ஆகலை, இல்லை பைபிளுக்கு செட் ஆகலைன்றத மார்ட்டின் லூதர் கண்டுபிடிக்கிறார். இப்படி சொல்லலாம், அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை இது வந்து பிப்ளிக்கலா இல்லை, இது வந்து பைபிள் இருக்கிற மாதிரி இல்லை, இல்லையே பைபிள் சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கே, சில விஷயங்கள் இப்படி போட்டிருக்கே, அப்போ அந்த புக்கே தூக்கு அப்படின்னு சில புக்ஸை ஒமிட் பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு 95 தீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 95 திங்ஸ் லிஸ்ட் பண்ணி இதுதான் நான் இனிமேல் புதுசாக இருக்க பைபிள், இதுதான் இனிமேல் புதுசாக இருக்க கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ரீஃபார்ம் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ரீசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு திரும்பி போட்டால, அது இதுக்கு தான். குறைஞ்சபட்சம் கூகுளில் கூட போட்டு பார்க்கல, சாட்ஜிபிடி பர்ப்ளெக்சிட்டி வேறு என்னென்னோ இருக்கு இல்லையா, அதில் கூட போட்டு பார்க்கல. இவர் சொல்கிற கிளைம் உண்மையாக பொய்யான்னு சும்மா எதனா எப்படின்னா இதெல்லாம் பைபிளில் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பைபிள்லேருந்து அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களாம். பாஸ்
அந்த புக்ஸ் எல்லாம் பைபிளில் ஆட் பண்ணது மார்ட்டின் லூதருக்கு அப்புறம். மார்ட்டின் லூதர் வந்து பைபிளில் இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாரு, இதெல்லாம் போய் பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, டெட் அகெயின்ஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது அவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியாமல், ஓகே இந்த புக்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக ஜாயின் பண்ணிக்க, அதையும் சேர்த்துக்க பைபிளில். ஏன்னா இந்த புக்ஸ்லலாம் அந்த புக்ஸை வச்சு கூட டைரெக்டாக இந்த தப்பு நீங்கள் கோட் பண்ணிக்கலையா, அந்த தப்புக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இன்டைரக்டாக கோட் பண்ணி முட்டு கொடுக்கலாம், தூக்குனா அந்த புக்கெல்லாம் தூக்கி வைடான்னு ஆட் பண்ணாங்க அஃபிஷியலாக. சரி, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலான்னு ஆசை தான், ஆனால் நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பைபிள் உண்மை அப்படின்னாங்கன்னா தான் அந்த ஸ்கேலை வச்சு நம்ம யாரை வேணால் மெஷர் பண்ணலாம், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஆனால் பைபிளுடைய அத்தென்டிசிட்டியே கொஸ்டின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அது அவங்க விருப்பம். ஏன்னா நான் சொல்கிறது தான் அப்படின்னு யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், அதெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண முடியுமா? அதனால நம்ம அதை பண்ணல. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்கிற ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். சரியா? இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். அப்போ இருந்த பீப்புள் அப்படி தான், சர்ச்சாக இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் கடவுளை நம்புறவங்களா சொன்னாலும் யாராச்சும் ஒருத்தர் பைபிளுக்கு அகேன்ஸ்டாகவோ கடவுளுக்கு அகேன்ஸ்டாகவோ பேசினாங்கன்னா அவங்கள பயங்கரமான பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் ஹெரசின்னு சொல்கிறாங்க, இது ஒரு ஹெரசி, இது வந்து நீங்கள் பைபிள் வந்து மாற்றுறீங்க அப்படின்னு கொலை பண்ணியிருப்பாங்க. பட் லக்கிலி மார்ட்டின் லூத்தர் அவரோட டீமாக சேர்ந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் அது ப்ரொடெஸ்டன்ட் ரிஃபர்மேஷன். பைபிளையே மாற்றி ஜெர்மனுக்கு கொண்டு வராங்க. ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன்லாம் அப்போ தான் வருது. மறுபடியும் பார்த்தீங்களா, இந்த வேத ஆராய்ச்சியாளர் அவருடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது. மறுபடியும் பைபிளையே மாற்றி ஜெர்மனுக்கு கொண்டு வராங்க. இது எவ்வளோ பெரிய அபத்தம். பைபிள் சாமானியன் கையில் போகக்கூடாது, எல்லாரும் படிக்கக்கூடாது, அவங்கள முட்டாளாகவே வச்சுருக்கணும் அப்படின்ற நோக்கமோ என்ன நோக்கமோ. ஆனால் பைபிள் சாமானியன் கையில் போகக்கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்ததை மாற்றி நார்மலாக எல்லாரும் பேசக்கூடிய ஜெர்மன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்படி சொன்னால் அது பர்ஃபெக்டாக இருக்கும். பைபிளையே மாற்றி ஜெர்மனுக்கு கொண்டு வராரு அப்படின்னா அவர் எந்த இன்டென்ஷனில் சொன்னாலும் இப்படி ஒரு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு மட்டமாக இருந்ததுன்னா தவறான கருத்து தானே போகும். இது வந்து 16th century. இதுக்கப்புறம் ஒரு 100 years கேப்பில் தான் பைபிளை இங்கிலீஷாக மாற்றுறாங்க. இந்த 66 புக்ஸை இங்கிலீஷாக மாற்றுறாங்க, இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கண்ணே. சரி தம்பி, எனக்கு ஐ எம் இன் மை லேட் 30s, யூ ஆர் இன் யுவர் லேட் 20s. அதுக்கப்புறம் ஒரு 100 yearsக்குள்ள தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வருது கொஞ்சம் கொஞ்சமாக, பத்லே மியூசிக் பால் அப்படின்றவரால. அப்போது இந்த 66 புக்ஸே லாஸ்ட் 500 years தான் நம்ம கிட்டே இருக்கு. கடந்த 500 வருஷமா நம்ம கிறிஸ்டியன்ஸ் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? இது ஏன் தெரியணும்? பைபிள் ஒன்று என் கையில் இருக்குது, இது வந்து காட் இன்ஸ்பயர்டு அப்படின்னு படித்தாலே தெரிஞ்சிடும். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனக்கண்களை குருடாக்கி வச்சுருக்கான், அதிலிருந்து ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். அப்படி விடுதலை ஆனால் அவருடைய வார்த்தை இதுதான் தெரியும். ஏன்னா அவர் பிரமாணங்களை இருதயத்தில் எழுதுகிறார். அதுதான் சால்வேஷனே. சும்மா ஏதோ நான் இயேசு ஏற்றுக்கினேன், நான் ரசிக்கப்பட்டேனோ, இல்லைன்னு கத்திட்டேன் அதனால் எனக்கு வரம் கிடச்சிருச்சு அப்படிலாம் இல்லை. மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஓடும்போது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்மளுடைய கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை வைத்து அவருடைய பிரமாணங்களை எழுதி சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். இந்த விஷயம் நடந்ததுன்னா அவர் கைட் பண்ணுவார். என் ஆட்டுக்கு என் சத்தம் கேட்கும், நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவேன், யாரும் அதை கையிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றார். ஸோ இதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை. நம்ம பைபிள் வந்து இதெல்லாம் 1500 வருஷம் இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சு என்ன? சரி, அப்படியே தெரிஞ்சுக்கணுன்னாலும் தாராளமாக தெரிஞ்சுக்கலாமே, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? பைபிள் கரெக்ட். ஃபர்ஸ்ட் பைபிள் ஃபார்ம் ஆனதே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் போனதுக்கப்புறம் உடனே கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பைபிளை கொடுக்கல. எங்கேயாச்சும் பைபிள் ஒரு இடத்துல மேத்யூல, மார்க்ல, லூக், ஜான்ல ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா 66 புத்தகங்கள் வரப்போகிறது எதிர்காலத்தில்? அந்த 66 புத்தகம் தான் தேவன் கொடுக்குற வார்த்தை, தேவனுடைய குமாரனாக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரா?